200க்கு இடங்களில் இருமாப்புடன் வெல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு மக்கள் மைனஸ் பாடம் புகட்டுவார்கள்னு விஜய் பேசுறாரு. அதே மேடையில மன்னராட்சி முறைக்கு முடிவு கட்டுவோம், ஒரு தலித் கருத்தியல் சிந்தனை கொண்ட ஒருவர் முதலமைச்சராக வர வேண்டும்னு ஆதவ் அர்ஜுன் பேசுறாரு. ரெண்டு பேருடைய கருத்து. ஆதவ் அர்ஜுன் அவர்கள் பேசிய கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. அவர் என்ன நோக்கத்தில் அதை சொன்னார் என்று எனக்கு விளங்கவில்லை. அந்த கருத்தை நான் மறுக்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி மறுக்கிறது. ஒரு முதலமைச்சராக தலித் வர வேண்டும்ங்கிறது உங்களுடைய கோரிக்கை. அதே மாதிரி ஒரு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குங்கிறது ஒரு நீண்ட காலமாக 25 ஆண்டு கால கோரிக்கை. அதை தான் ஆதவ் வந்து முன்வைக்கிறாரு. அதாவது நம்முடைய கொள்கை சாதி ஒழிப்பு. ஆனால் உடனடியாக அது சாத்தியமா என்றால் இல்லை. அதேபோல நம்முடைய கொள்கை சமத்துவம். ஆனால் உடனடியாக அது சாத்தியமா என்றால் இல்லை. அதுபோல எளிய மக்களுக்கு அதிகாரம் வேண்டும் என்பது நம்முடைய கொள்கை, நம்முடைய நிலைப்பாடு, நம்முடைய விருப்பம், நம்முடைய வேட்கை. ஆனால் அது உடனடியாக சாத்தியமா என்றால் அதற்கான சூழல் தமிழகத்தில் இன்னும் கனியவில்லை என்பது என்னுடைய கருத்து. நாங்கள் ஏற்கனவே அந்த நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறோம் என்பது உண்மைதான். 25 ஆண்டுகளுக்கு முன்னரே இதை நான் மேடைகளில் மூப்பனார் அவர்களை வைத்துக் கொண்டு பேசியிருக்கிறேன். ஆனால் இன்னும் தமிழகத்தில் அதற்கான சூழல் உருவாகவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே ஒரு இலக்கை நோக்கி நாம் பயணிக்கிற போது சாத்தியக்கூறுகளையும் கணக்கில் எடுத்துக் கொண்டுதான் திட்டமிட முடியும். நம்முடைய நோக்கம் என்னவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் நடைமுறை சிக்கல்களை எவ்வாறு எதிர்கொண்டு அவற்றை நிறைவேற்றுவது, அந்த இலக்கை எட்டுவது என்பதில் நாம் வகுக்கிற புத்தியை பொறுத்துதான் அது அமையும். இப்போது ஆதவ் அர்ஜுன் அவர்கள் சொல்லுவது நாங்கள் சொல்லுகிற அதே, அதாவது விடுதலை சிறுத்தைகள் தொடக்க காலத்தில் சொல்லுகிற அதே கருத்துதான் என்றாலும் கூட இன்றைய சூழலில் அது பொருத்தமில்லாதது என்பதை ஏற்கனவே நான் பதிவு செய்தேன். ஆதவ் அர்ஜுன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் கடந்த முறையே சொல்லியிருந்தீங்க. ஆனா இந்த முறையும் அந்த மாதிரியான நடவடிக்கையோ இல்ல விளக்கம் கேட்கப்படுமா, இல்ல உறுதியான நடவடிக்கை? கட்டாயமாக உயர்நிலைக் குழுவில் ஏற்கனவே நாங்கள் விவாதித்தபடி அவருக்கு விளக்கம் கேட்டு நாங்கள் நோட்டீஸ் அனுப்புவோம். அவர் கட்சியில் முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிறார். ஒரு முன்னணி பொறுப்பு, அது துணை பொதுச் செயலாளர் என்பது. எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற ஒரு நிலைப்பாட்டை நாம் இதுவரையில் யார் மீதும் எடுத்ததில்லை. ஆகவே கட்சியின் முன்னணி தோழர்களோடு கலந்து பேசி கட்சியின் கட்டுப்பாட்டை கேள்விக்குள்ளாக்கக்கூடிய வகையில் ஆதவ் அவர்கள் பேசி வருகிறார் என்கிற ஒரு நிலையில் உயர்நிலைக் குழுவில் ஏற்கனவே நாங்கள் விவாதித்தபடி அறிக்கை அனுப்புவோம். திருமாவளவன் இந்த நிகழ்ச்சிக்கு வராவிட்டாலும் கூட அவருடைய மனசு முழுக்க இங்கதான் இருக்கும்னு விஜய் பேசியிருக்காரு. உங்க மனசு அங்கதான் இருந்ததா? அவருடைய மனசு மேடையில் இல்லை, என்னை நோக்கியே இருந்திருக்கிறது என்று மட்டும் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அவர் அங்கே இருந்தாலும் நான் எங்கே இருக்கிறேன் என்று அவர் எண்ணிக்கொண்டே இருந்திருக்கிறார். அந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்ளவில்லை என்பது அவருக்கு வருத்தம், ஒரு ஆதங்கம். அதனால் அவர் அவ்வாறு சொல்லியிருக்கிறார். மற்றபடி எனக்கு எந்த நெருடலும் இல்லை. நான் சுதந்திரமாக எடுத்த முடிவு, கட்சியின் நலன் கருதி, கூட்டணியின் நலன் கருதி, சனாதன சக்திகளின் சூழ்ச்சிக்கு பலியாகாமல் இருக்க வேண்டும் என்கிற உறுதிப்பாட்டோடு எடுத்த முடிவு.